இடுக்கண் வருங்கால் நகுக. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல இந்த ஜென்ரேஷனில். பட் அந்த ஜென்ரேஷனில் எல்லோரும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரச்சனை வரும்போது சிரி. அதாவது பிரச்சனை வரும்போது சிரிக்கிறவன் எல்லாருமே லூஸா அப்படின்னா கிடையாது. அதுக்காக லூஸு மாதிரி சிரிக்கிறவன் பூரா பிரச்சனையோட சுற்றுறானா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் பிரச்சனை வரும்போது ஏன் சிரிக்கணும்? ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, பிரச்சனை வரும்போது நீங்கள் கண்ணை மூடி அழுதுங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்கள் மண்டைக்குள்ளே இறங்கி உங்களுக்குள்ளே ஊடுருவி அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் அதையே சந்தோஷமாக கண்ணை திறந்து சிரிச்சுக்கிட்டே யோசிச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழி வரக்கும். அதுதான். ஏன்னா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆக்ஷன் தாங்க. நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இல்லையா, இவ்வளவுதான். உங்களுக்கு புரியுறவன்னு சொல்லணும் அப்படின்னா மூச்சு விடுறீங்களா இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் இந்த பணம், காசு, ஃபேம், புகழ், மற்ற எல்லாமே. ஏன்னா நீங்கள் மூச்சு விட்றீங்கன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு குடும்பம் இருக்கும், குழந்தைங்க இருக்கும், உங்கள் ஃபேமிலி இருக்கும், உங்களுக்கு ரெண்டு கூட்டு தரோம். ஆமாம், சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. நீங்கள் மூச்சு விடும்போது ஏதாச்சும் நல்லது பண்ணீங்க அப்படின்னா இவங்க எல்லாரோட அந்த பாசிட்டிவ் வைப்ஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் மூச்சு விடாட்டியும் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அந்த கடைசி நாளில் இவங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கும்போது உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இவ்வளோதான். ஸோ இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா, SW அல்ட்ரா ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் அப்டேட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணேன். செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு அப்கிரேடு. செம்ம ப்ராசஸர்லாம் பயங்கர வெறித்தனம். எடிட் ஆப்ஷனு, வீடியோ எடிட் ஆப்ஷனாக புதுசாலாம் வச்சுக்க தேவையில்லை, இதுலேயே எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மிரட்டி விட்டானுங்க பார்த்துங்க. ஆனால் 4 நாள் தான் ஃபோனில் கோடு விழுந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து எல்லோரும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, நிறைய கான்டாக்ட்லாம் கிடச்சிச்சு, பேசணும். ஆனால் மேக்ஸிமம் அவங்க சொன்னது 20 நாள் நீங்கள் வந்து ஃபோன் கொடுத்துட்டு போகணும். நான் சொன்னேன், நான் உட்காந்து வாங்கிட்டு போகிறேன், ஒரு நாள் ஃபுல்லாக ஆனால் கூட பரவாயில்ல. இல்லை அவங்க அப்ரூவல் வரணும், டிஸ்பிளே மாத்திரம்லாம் சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக பரமசிவன் பார்க்குற படத்தில் வீடியோ எடுக்கும்போது அந்த ஃப்ளாஷ் ஆன் பண்ணல, கண்டினியூஸாக ஃப்ளாஷ் வந்து ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணி விட்டு ஸோ அந்த கேப்பில் அந்த கோடு லைட்டாக விழுந்துச்சு. அது அப்படியே டெவலப் ஆச்சு. ஒருவேளை நான் அப்பயே இந்த விஷயத்த பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது நடந்திருக்கான்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா சுவிட்ச் ஆஃப். எஸ், ஏன்னா நேற்று கிட்டத்தட்ட ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆயிடுச்சு. 6 மாதம் ஆயிடுச்சு. இன்னொரு 3 மாதம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கான். நான் அதை இன்னும் அப்கிரேட் பண்ணாமல் இருக்கேன். இன்னொரு கூட விழுந்துருப்போம். ஆனால் நேற்று தான் நைட்டு வந்து கண்டினியூஸாக அந்த சூரியகிரகம் சந்திரகிரகம் வந்ததுலேருந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கோமா. ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு 1:30 போல் இன்னொரு கோடு லைட்டாக மைல்டாக விழுந்துச்சு. டப்புன்னு பயந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். காலைல பார்த்தா அந்த கோடு இல்லை. ஸோ இப்போ அதான் சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு எனக்கு என்னன்னா, சரி ஓகே அவ்வளோதான், இதுக்கு சோழி முடிஞ்சு அப்படின்னு நம்ம புதுப்பேட்டை தனுசு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு தூங்கிட்டேன். ஆனதாட்டும் பார்த்துக்கலாம் போடா, ஆல்ரெடி ஒரு கோடு வளர்ந்துட்டு இருக்கோம், இன்னொரு கோடு வந்தா என்னன்னு. சீரியஸ்லி அந்த கோடு போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அடின்னு அடிக்கக்கூடாது, அது எதுவாக இருந்தாலும். ஸோ எல்லாத்தையும் ஒரு லிமிட் வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ போகிறத கூட குறைச்சிக்கலான்னு தோணுது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபோன் தான், இந்த ஃபோன் மட்டும்தான். ஏன்னா இப்போ அந்த கோடு இருந்தது கூட என் ஒய்ஃப் ஃபோன்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா நான் வச்சு இந்த ஃபோன் SW அல்ட்ரா நான் 1.16 வாங்கினேன். ஆனால் என் ஒய்ஃப் இன்னமும் யூஸ் பண்ணுற மொபைல் MI நார்மல் பேசிக் மாடல் 8000 வாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எதுக்கு தண்டத்துக்கு 20,000 ஃபோன் வாங்குறீங்க, அதான் நீங்கள் இவ்வளோ பெருசாக வாங்குறீங்களே அதே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு சாதாரண போகும்போது போகுதுன்னு சொன்னார் தான். யாருமே இந்த தியாகத்தை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போல்லாம் இடுக்கண் வருங்கால் அப்படின்னா நகுகன்னு சொல்கிறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த பிரச்சனைக்கு எனக்கு காரணம் என்னென்ன அலசி ஆராய்ஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு தீர்வு உடனே கிடைக்கும். அப்படி முடியலை அப்படின்னா அப்புறம் படுத்துருங்க போட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும். தூங்கிட்டீங்க அப்படின்னா சொல்ல முடியாது, நீங்கள் தூங்கின அந்த கேப்லேயே அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஸோ இதுதான் நேற்று நடந்துச்சு. என்னதான் பயந்தாலும் சரி ஓகே போடா, எவ்வளவோ போயிருச்சு, இது என்னடா அப்படின்ட்டு சிரிச்சுட்டே தூங்கினேன். இன்னைக்கு காலைல பார்க்கும்போது அந்த கோடு இல்லை. திரும்பி கோடு வரக்கூடாது, ஃபோன் ஹீட் ஆகக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அந்த டெஸ்டிங் போய்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ரூவ்டு.
பட் அந்த டெஸ்டிங் வந்து நான் பண்ணிட்டு சொல்கிறேன் இன்னொரு கோட். ஏன்னா 2வது கோடு தான் போயிருக்கு. அது ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது முதல்ல விழுந்த கோடு கிட்டத்தட்ட 6 மாதமாக இருக்குல்ல, கிட்டத்தட்ட கேன்சர் மாதிரி டெவலப் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. ஸோ அந்த கோடு போகலை. பட் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாமல் ரெடியூஸ் பண்ணால் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க. குறைகள் இருந்தால் நான் சொல்கிற தப்பு இல்லை இப்படி அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுங்கள, நான் அப்படி பண்ணேன் நான் இப்படி பண்ணேன், அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம். ஸோ மறக்காமல் உங்கள் ராபினோட நம்ம ஊர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் திருக்கி விடுங்க. அந்த பேசுகிறேன் நான் கதலாம். பாய். टाइगर का हुक्म।